இன்னொரு பெண்குட்டி வரட்டவா வர சொல்றேன். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி புறவி முத்துக்கு உண்ணாதே அன்பாளை இணைந்து வந்தோம் தன்மைக்கு தன்னாதே.
என்னம்மா சும்மா இரு. என்ன அப்படியே பாக்குற மாதிரி பாப்ப. என்ன நெளியே? சும்மா இரு. அழகே வந்து போற மாதிரியா? என்ன போவீங்களா முந்தி மாதிரி இப்ப நினைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுங்க இதை நினைக்க மாட்டேங்குது. வந்தாடா கைமொழியா யாரு? அப்ப எல்லாம் ஓயாம நினைச்சேன். நான் என்ன முதல்ல வச்சிருக்க மாதிரி சொல்லிக்கணுமா? ஆமா, நீ வச்சிருந்தாவ கிராமத்துக்கு அப்படித்தான் பூந்து தள்ளிடுறேன். அந்த புளிய மரத்துல ரெடியா இருக்கிற ஐயா கொடுக்கறதுக்கு. ஏ ராஜா, பிள்ளைகளை போய் கஷ்டப்படுத்த கூடாது. சரி, ஏன்னா வந்திருக்க நேரமும் அப்படி. அந்த நேரத்துக்குள்ள நம்மளும் சரியா போய்கிட்டே இருக்கணும். ஒரு பொண்ணா பிறந்ததுக்கு சரி, ஒரு மண்ணா பிறந்தா இப்படி ஏமா சரிச்சு போச்சு வாழ்க்கை நேரம். இந்த குறவ மந்தையில 6 பேர் ஏறி இருப்பாரு. அதான் 6 பேரு. ஏன் சொல்றேன், 6 விட்டுட்டு ஏறணும். 6 விட்டுட்டு ஏறணும். 6 விட்டா சுடுமா இருக்கும். வெகுவது கிடைக்கும்ல, ஐச விட்டுருவோம்ல. கடன்னு இருந்தா உனக்கு தெரியல. ஏன்னா நான் உன்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன். அதுக்கு மேல கிடைச்சவங்க கிடைக்குதுன்றாங்க. அப்படியா? ஆமா, அதனால நல்லா இருக்கே சாமி. நல்லா இருக்குமா? விரதாக்க ஆரம்பிச்சேன். விரதாக்க ஆரம்பிச்சேன். என்ன பிரசவ கடை பாக்குறீங்களா? சரி, பிரசவத்துல பாருங்க. ஏதாவது உங்க ஆண்டை புண்ணியத்திலையும் எல்லாம் அந்த ஆண்டை கிரிவினாலும் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? எத்தனை போட்டீங்களா? இருந்தாலும் நான் போகணும். என்ன வயிற்றிருக்கிறேன். நீ உடனே அப்படியே சிரிச்சிருவேன். சின்ன கொடுத்தா திரும்பிடுவே. அப்படியே புது பொண்டாட்டி மாதிரி திரும்பி கிடக்குற. இந்த அவங்க கிடக்குற ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டது மாதிரி. எங்கம்மா மீன்கார அது உள்ள கிடக்குது. சரி, அதான் நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களைத்தான் பக்கீங்களா? நல்லா இருக்காங்க. ஆமா, அப்ப மட்டும் ரொம்ப கொத்து விடுவேன். முதல் சாமி இறங்குச்சுல, உன் தங்கச்சி நானும் சும்மா நாங்க சும்மாதான் ஆடுவோம். ஆமா, அதெல்லாம் சாமி வந்து சும்மா அது வந்து உண்மையான சாமி. நீ வேணா ஆடு சும்மா. சரி, இருக்கட்டும். இருந்தாலும் பேச்சா இருந்தாலும் எப்ப எல்லாரும் என் முகத்தை பாக்குறாங்க. சரி, இங்க என் மாமா தாடிக்கார என்ன என் முகத்தை பாக்குறாரு. முகத்தை பாக்குற அவருக்கு என்ன நினைப்பு தெரியுமா? என்ன? அசல் நம்ம பழைய கொண்டாட்டி மாதிரி வந்திருக்கிறா. எப்படி உங்களை ஜோடியை பார்த்து தாலியை கட்டி ஜோடியை பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாரு. கும்பாபிஷேகம் முடிஞ்ச பாரு. ஆமா, சரி. ஆமா, நம்ம அப்படியே கவர்ந்துருவ. தெரியாத ஒண்ணும் தெரியாத மாதிரி. நீ எத்தனை உண்டாக்கிட்டே உடச்சுக்க எனக்கு தெரியும். அப்படி சொல்லி நினைக்கிறாரு. உங்களை தாலி கட்டி ஜோடியை பார்த்துக்கலாம். அப்படியே நான் தாலி கட்டி ஜோடியை பார்க்கணும்னு நினைச்சேன். நம்ம 2 பேரும் விடிய விடிய கிட்டிதான் அடிக்க முடியும். அதனால இந்த இடத்துல அம்மா வள்ளியம்மா இருக்காங்க. இந்த இடத்துல அடுத்த தோழி இருக்கிறாங்க.
அடுத்து நான் வந்திருக்கேன். அம்மாவை பார்த்து நாங்க காவலுக்கு போனோம். அடியே அப்பா என்ன சொன்னாங்க? கண்ணு கட்டுமா காவல் பார்க்க சொன்னாங்க. அப்பா போய் கேட்டேன், யாரா போறேன்னு கேட்டேன். அப்பா சொன்னாரு புதுசா ஒரு தோழியை சேர்த்துக்கலாம், கூட்டு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. எப்படியாச்சும் உயிரை கூட உங்க பேரை காப்பாற்றுறான்னு சொல்லிட்டு மொத்தம் நம்ம ஜவுளி இருக்கு வயிற்றுல பத்தாங்க கொஞ்சம் அறுப்பு குறைஞ்சிருக்கு. நானும் ரொம்ப நாள் அறுப்பு குறையில இருந்தேன். ஏமா ஏமா முத்துராணி, நான் உன்னை என்ன பண்ணேன்? ஒண்ணும் செய்யல. ஏன் போய் எல்லாம் உங்களே என்ன சிரிக்கிறாங்க? அப்படி திருப்பி போறாங்க. நான் உன்னை தொட்டனா? அப்ப ஏன் எல்லாம் சிரிக்கிறாங்க? உன்னை எல்லாத்துக்கும் தரவுனா? அப்ப ஏன் எல்லாரும் சிரிக்கிறாங்க? தடவுனால சிரிச்சாங்க. நான் எதை தரவுனேன்? ஒண்ணும் தடவை. நீ நெஞ்சுக்குள்ளே என்ன இது சொன்னா தெரியுமா? ஏன் நெஞ்சுக்குள்ள பழையதுணி பம்பர கட்டையின்றே வெட்டி வெறும் ஆசம் விரல விட்ட பூசும் ஒரு சிந்து சாக்கடை பொந்து நாத்த பொறுக்கவில்லை. இன்னைக்கு தண்ணி இருந்து கப்பம் இருந்து பின்னாடி குண்டி கழுவவில்லை. பூவே பூச்சூடமா இந்த நெஞ்சு பால் பீச்சமா பாளையத்தம்மா பல்ல விளக்கு பாவரையில தெரியுதம்மா குருணி வழக்கு ஆளுக்கு ஏண்டி? அம்மா எதுக்கு? எல்லாம் என்ன எதுக்கு ஒரு இன்னொன்னு தெரிஞ்சுக்க. 400 விளக்குல எழுதிட்டே நாங்க அருப்போட்டையில போய் கையெழுத்து கொடுத்துட்டு வந்தோம். ஆமா, அது மறக்கவே முடியாது. முத்துராணி, நீ ரொம்ப அழகா இருக்க. என்ன சொன்னேன்? பொம்பளை பிள்ளை எப்படி வந்துடுறாங்க ரொம்ப அழகா இருக்கு சொன்னேன். உள்ளேயும் பாவனையும் கட்ட மாட்டேன். எப்ப முருகு நாய் ஓட்டு போறாங்க. எப்ப முருகு பொம்பளை பிள்ளை வட கொடுக்குமாங்க இருப்பாங்க. அதே ஒரு தௌசண்ட் இருக்கா எப்ப முருகு என்ன நான் ஆளுல பிறகு ஆத்தாடி ஆத்தாடி உன்னை ஏதாவது சொல்ல முடியுமா? என் தாய்மார்கள்லாம் பிள்ளை பெற்றா உன்னைய மாத்தான் பிள்ளை பெற்றணும்ட்டு தவமா தவம் இருக்க போறாங்க. இந்த மாதிரி ஐயனார் கோயில அழகா இருக்கிறதான்னு சொன்னேன். என்னம்மா உள்ள ஒரு துணி அழகா இருக்கிறதான்னு சொன்னேன். இல்லப்ப முருகு எப்ப நான் கோழி போயிட்டு வரேன் உள்ளவமா நான் எப்ப ஏற்றிட்டு எப்ப முருகு இந்த ஐயனாருக்கு ஒரு வச்சல் எப்ப என்ன வந்து அது அடிக்காதம்மா இருக்காது பாக்குறான். எப்ப முருகு என்னம்மா இந்த ஐயனாருக்கு ஒரு வஞ்சகத்தை பாரு. என்ன இந்த குறவ குளத்துல இந்த ஆளுங்க என்னம்மா ஏனாவே இந்த செய்தி கட்டணும் அவர் எழுதிட்டாரு. நீங்க எல்லாரும் அழகா இருக்குன்னு சொன்னீங்களப்பா. சரி ஒருத்தர் செல்ல ஆமா, நானும் சொல்றேன். இருக்கிற அத்தனை பேர் அழகா இருக்கிறாங்க. யாருமே சொல்லல, பொம்பளை நாய் வந்துருங்கிறாங்க. நீங்க அழகா இருக்குன்னு சொன்னீங்க. இருந்தாலும் சின்ன வகுத்துருச்சு. என்னம்மா? இருந்தாலும் இந்த ஐயனாரு இருக்கும். ஏய் இந்த ஐயனார் அழகப்புறம் எனக்கு படைச்சாரு. படைச்சு அழகப்புறம் எனக்கு படைச்சு படைச்சு சோழ மட்டும் அகத்தி எடுத்து பொம்பளை முகரே பொம்பளை. ஏன் நீங்க வெள்ளிக்கிழமை அந்த பொண்ணு நம்ம வீட்டு கூட இருந்தா இந்த இடத்துக்கு நம்ம அம்மா மாமடி அம்மா அம்மா ஊதி ஆமா அம்மா
எங்கம்மா அவள எங்கடியப்பா புதுசா என்ன அப்படி சம்பளம் விட்டு தெரியுற புறவைக்குளம் பெரிய வீட்டுக்கு சுப்பு இங்கே இருந்தாலும் உடனடியாக விழா அணிக்கு வருமாறு உங்களை கோவில் பங்காளி சார்பாக அழைக்கிறோம். மீண்டும் மட்டும் தெரியப்பட்டுகிறோம். பெரிய வீட்டுக்கு சுப்பு இங்கே இருந்தாலும் விழா அணிக்கு வருமாறு உங்களை கோவில் பங்காளி சார்பாக அழைக்கிறோம். வாப்பா சுப்பு பெரிய வீட்டுக்காரர் சுப்பு அவர்களுக்கு கோவில் பங்காளி சார்பாக கொண்டாடப்பட்டுள்ளது. சுப்பனே கோயில்ல கல்யாணம் பண்ணி எல்லாம் தெரியும் சரியா? ஒழுக்கமா சாலை கொடுத்துருக்கு. டாடி இவெல்லாம் போலாம் இவ்வளவுதான் பார்த்துட்டாரா? கடி நீ வந்து கடி கடி படுத்து கடி. அடையப்பா என்ன ஒரு கழிவு பெண்ணா பிறந்த இந்த படிவை தாண்டி வேணும். பல்லாண்டு பல்லாண்டு 1000 காலம் வாழுங்க. பல்லெல்லாம் கலந்து அப்புறம் தான் வைத்தியக்காரி அதாவது பல்லு காலந்து விடுகிற அளவுக்கு உயிரோட இருக்கக்கூடாது. எப்படா இது போகும் அப்படின்னு நினைக்க கூடாது. அங்க போயிருச்சு அப்படின்னு தான் நினைக்கணும். என்ன பண்றது? அப்பா சொன்ன மாதிரி நான் போடுமா வேட்டிக்க நஷ்டம் வந்துட்டா இந்த இடத்த பார்த்தோன்னா இவ்வளவு நாளைக்கு ரொம்ப நாள் சேர்த்து வச்சு கூட்டிருந்தாரு. இன்னைக்கு இது சுதந்திரம் திறந்து விட்டுருக்கனால இந்த பாய் இருக்கை காட்டல. அதான் பார்த்தா எப்படி இருக்கு நீங்க தலைமை இந்த இயற்கை பாட்டை சொல்லுங்க. அப்பா வந்தாரா? போயிட்டாரு. அப்பா வந்து என்ன சொன்னா? இங்க எல்லாமே அப்பா வந்து என்ன சொன்னா? இங்க எல்லாமே காவல் பார்க்க சொல்லி. என்ன காவல்? திணை காவல். திணை காவல். ஆமா. என்ன திணை? கருத்திலே செலுத்தினை. அதனால நீ அடி வாங்க போறாங்க. என்ன உடனே டான்ஸ் வரா? கருத்திலே செலுத்தினை. அதெல்லாம் பார்க்கணும். இருக்கு சொல்லவா? எனக்கு நந்தால் வயது
போச்சு. ஏய், நாளைக்கு தான் கும்பாபிஷேகம், அப்புறம் தான் 44. மாமா ஆ, ஏன் வந்து கூட்டி இருக்குது தெரியுமா? என்ன சொன்ன? ஏன்னா நாளைக்கு கும்பத்துல தண்ணி ஊத்தணும். ஆமா, தண்ணி எதுல ஊத்துவாங்க? இல்ல கும்பத்துல மேல ஊத்துவாங்க, கலசத்துல கலசத்துல. கலசத்துல தான் ஊத்துவாங்க. ம். இந்த கலசத்துல ஊத்தியாச்சு. ஆ. இது ஊத்தியாச்சுன்னா முடிஞ்சிச்சு வரமா. அவர் இன்னும் 48 நாளைக்கு வரல இருப்பாரு அவரு. ஏழு எவ்வளவு அமைதியா எவ்வளவு இதா அவங்க பக்தி ரசமா. இருக்காருல்ல அவர் துணி இப்படி கெடுத்துட்டு நியாயம் தெரியுதா? எடுத்துட்டாளா? ஆடாதே ஆடாது. இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க. மயில்கள் ஆடுறதும் குயில்கள் கூவுவதும் ஆண்கள் வந்து குதித்து ஓடுவதும் மரபு அவ்வளவு வாயை பேசணும் பேசவே விட மாட்டோம். இதெல்லாம் பார்த்து சந்தோஷமா இருக்கு, உனக்கு மகிழ்ச்சியா இருக்கு, நல்லா இருக்கு இருக்கு இருக்குதா இருக்கு. அதனால பார்த்த உடனே இப்ப ஆண்களுக்கு ஒரு கும்மி, பெண்களுக்கு ஒரு ஏய் ஏன் உங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லி வருத்தமா? என்னது தெரிந்த ஏதோ உனக்கு எல்லாம் போதும் வார்த்தை அடிக்கா கைவிமா கும்மியடி பெண்ண கும்மியடி
போடுங்க ஒரு ஆனந்த தாய்மார்களே இன்னைக்கு அதிகமா இருக்காங்க. நம்ம பெற்றோர் நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு அதிகமா இருக்கு. போடுங்க ஒரு ஆனந்த ஆமா நம்ம கூட இன்னைக்கு அதிகமா இருந்துச்சு. பிள்ளையிலே புள்ள ரெண்டுமா வணக்கத்துக்குரிய பெரியவர்கள் வந்து விட்டால்